ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லதா பைஜு ஆடியோ நாவல்ஸ் சேனல்ல கதை கேட்க வந்திருக்கும் உங்களை அன்போடு வரவேற்கும் நான் உங்கள் ரதி. சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடுற ஆடியோ நாவல்ஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை எழுத்தாளர் லதா பைஜு எழுதிய இலக்கணம் மாறுமோ கதையின் ஆடியோ நாவலை தான் கேட்க போறோம். இலக்கணம் 1. கருப்பு சிலை ஒன்று கால் கொண்டு நடந்ததோ, கருப்பான தோலுக்குள் குருதி நிறம் சிவப்பன்றோ, கள்ளமில்லா சிரிப்புக்குள்ளே கலந்திருக்கும் வெள்ளை அன்பு. கருப்பென்றும் சாபமல்ல, கடவுளுக்கும் அதே நிறம். கலங்காதே கண்மணியே, கருணை உந்தன் குணமானால் கருப்பு வெறும் நிறம் மட்டுமே. அவசரமாய் கல்லூரிக்கு புறப்பட்டு கொண்டிருந்தாள் இலக்கியா. மா, என்னோட கண்மையை பாத்தீங்களா? இங்க காணோம். மேசை வலிப்பில் தேடிக்கொண்டே குரல் கொடுத்தாள். எனக்கு தெரியலம்மா, அங்கதான் இருக்கும் பாரு என்றார் அடுக்கலையிலிருந்து அவளது அன்னை லலிதா. கருவாச்சிக்கு கண்ணுக்கு மைய போடாமத்தான் கண்மைய காணோம்னா உன் உடம்புல தொட்டு கண்ணுக்கு போட்டுக்க வேண்டியது தானே, தேடணுமா என்ன என்றார் அவளது பாட்டி பர்வதம். ஏய் கிழவி, என்ன சொன்னா? கோபத்துடன் முறைத்தாள் பேத்தி. முட்டை கண்ணால மறைக்கிறத பாரு, நீ முறைச்சா நான் பயந்துருவேனா? நான் அப்படி தாண்டி சொல்லுவேன். கருப்பி, உன் கருப்பை தொட்டு ஊருக்கே கண்ணு மை போட்டுக்கலாம், பெருசா மறைக்க வந்துட்டா. கேட்டு விட்டு தலையை திருப்பி மீண்டும் டிவி பிரேக்கிங் நியூஸில் கண்ணை பதித்தார் பர்வதம். அவரை எரித்து விடுவது போல கண்ணகையாய் மாறி முறைத்து கொண்டிருந்தாள் இலக்கியா. வேகமாய் சென்று ரிமோட்டை எடுத்து சேனலை மாற்றியவள் சன்லைஃபில் அந்த பாட்டை கேட்டதும் வைத்தாள். கண்ணா, கருமை நிற கண்ணா, உன்னை காணாத கண்ணில்லையே, உன்னை மறுப்பாரில்லை, கண்டு வெறுப்பாரில்லை, என்னை கண்டாலும் பொறுப்பாரில்லை. விஜயகுமாரி கண்ணீருடன் கண்ணனுக்கு முன்னில் நின்று உருகி பாடிக்கொண்டிருக்க அதை கண்டதும் அவள் இதழ்களில் ஒரு புன்முறுவல் பூத்தது. பர்வதம் பாட்டி பேத்தி இலக்கியாவை கேலியுடன் பார்க்க அவருக்கு முன்னில் வந்து நின்றாள் இலக்கியா. ஏய் வெள்ள கிழவி, என்ன இலக்காரமா பாக்குற? நீ கருவாச்சின்னு சொன்னதும் அந்த காலத்து விஜயகுமாரி மாதிரி கண்ணன் கிட்ட போய் அழுது புலம்பிட்டு இருப்பேன்னு நினைச்சியா? நான் இந்த காலத்து பொண்ணாக்கும், கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலருன்னு பாடிட்டு போய்கிட்டே இருப்பேன். ரொம்ப பண்ணாத என்று கூறவும் அடுக்கலையிலிருந்து குரல் கொடுத்தார் அவளது அன்னை லலிதா. ஏ இலக்கியா, பாட்டியோட எதுக்குடி வம்பு பண்ணிட்டு இருக்க? காலேஜுக்கு டைம் ஆச்சு, சாப்பிடவா? என்னதான் நான் சிலுத்துக்கிட்டாலும் குயில் மயிலாக முடியுமா? பெருசா பேச வந்துட்டா கருவாச்சி என்று பர்வதமும் விடாமல் பேசினார். வேண்டாம் கிழவி, நான் குயிலாவே இருந்துட்டு போறேன். உனக்கு என்ன போச்சு? நீயும் தான் வெண்குஷ்டம் வந்த போல வெளுவெளுன்னு இருக்க. நான் ஏதாவது சொன்னேனா? அம்மா சொல்ற போல நான் ஒரு கருப்பு ஐஸ்வர்யா ராயாக்கும் என்று அவள் பதிலுக்கு பதில் பேச அங்கே வந்தான் அவளது அத்தை மகன் சத்யன். அவனை கண்டதும் இலக்கியாவின் முகம் சட்டென்று கனிந்தது. வாங்கத்தான், சாப்பிட எடுத்து வைக்கட்டுமா? குயிலாய் கூவியவளை கண்டு அழகாய் சிரித்தான் சத்யன். கருகருவென்று தலையை நிறைத்திருந்த முடியை அளவாய் வெட்டி ஸ்டைலாய் ஒதுக்கியிருந்தான். நல்ல சந்தன நிறத்தில் பளிச்சென்று இருந்தவனின் நெற்றியில் சின்னதாய் ஒரு சந்தன பொட்டு அலங்கரிக்க அளவான கட்டி மீசையும் எடுப்பான மூக்கும் அவனை அழகனாய் காட்டியது. அவனது நிறத்திற்கு பாந்தமான உடையில் கண்ணே நிறைத்தான். நீ சாப்பிட்டியா இலா? காலேஜுக்கு டைம் ஆச்சே, இங்க பாட்டியோட என்ன பட்டிமன்றம் நடத்திட்டு இருக்க? கேட்டுக்கொண்டே டைனிங் டேபிளின் முன்பு அமர்ந்தான். அவனது கேள்விக்கு மீண்டும் பாட்டியை முறைத்தவள், நீங்களே கேளுங்க அத்தான், இந்த கிழவிக்கு வர வர வாய் கொழுப்பு ரொம்ப அதிகமா போயிருச்சு என்றவள், நான் கண்மையை காணோன்னு தேடிட்டு இருக்கேன், இது என்ன சொல்லுச்சு தெரியுமா என்று பாட்டியை பார்க்க, கருவாச்சிக்கு கண்மை ஒண்ணுதான் கரைச்சலு என்று முகத்தை திருப்பிக் கொண்டார். என்ன சொல்லுச்சு என்றான் சத்யா இருவரையும் பார்த்து கொண்டே. உன் கண்ணுக்கு தனியா கண்மைலாம் எதுக்கு? உன் உடம்புல இருக்கிற கருப்பை எடுத்து கண்ணுக்கு போட்டுக்க வேண்டியது தானே. உன் கருப்பை ஊருக்கே கண்மையா போட்டாலும் தீராதுன்னு சொல்லுது என்றவளின் கண்கள் லேசாய் கலங்குவது போல தோன்ற அவன் பாட்டியை முறைத்தான். ஏன் பாட்டி, உனக்கு இவ்வளோ வயசாகியும் சின்ன பொண்ணுகிட்ட எப்படி பேசணும்னே தெரியாதா? இப்படி அவளோட கருப்பை கிண்டல் அடிக்கிறது? யாருமே நான் இப்படிதான் பிறக்கணும்னு நினைச்சு பிறக்கிறது இல்ல. கடவுள் எது கொடுக்கறானோ அதை சந்தோஷமா ஏத்துக்க வேண்டியதுதான். இனிமே இப்படிலாம் சொல்லாத, அவ மனசு எவ்வளவு வருத்தப்படும் என்றான் இலக்கியாவுக்கு ஆதரவாக.
அட போடா, சும்மா அந்த கருப்பிக்கு வக்காலத்து வாங்கிட்டு நீ என்ன அவளுக்கு சம்பளம் இல்லாத வக்கீலா என்ன? எப்ப பார்த்தாலும் வாதாடுறதுக்கு வந்துடுற. நான் என்ன இல்லாததையா சொன்னேன்? அவ கழுவாச்சு தானே. நீ பாரு, எவ்வளோ அழகா என்ன மாதிரியே இருக்க. நம்ம குடும்பத்துல யாராவது கருப்பா இருந்திருக்காங்களா? எனக்கு என்னவோ இவ பிறந்ததும் ஆஸ்பத்திரியில் புள்ளைய மாத்தி கொடுத்துட்டாங்களோன்னு சந்தேகமாவே இருக்கு என்று அவர் கூறியதும் இலக்கியாவின் கண்ணில் கண்ணீர் நிறைந்துவிட அங்கே வந்தார் லலிதா. அத்தை, என்ன இது? ஏதோ விளையாட்டா பேசுறீங்கன்னு பார்த்தா இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க. பாவம், அவ சங்கடப்படுறா பாருங்க என்றார் மாமியாரிடம். பாட்டி, நீ இப்படிலாம் பேசுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. இனிமே இந்த மாதிரி பேசாத என்று சத்யா கடிந்து கொள்ள அவனுக்கு பின்னில் நின்று பாட்டிக்கு பழிப்பு காட்டினாள் இலக்கியா. இலா, நீ வந்து சாப்பிடுடா. இந்த பாட்டிக்கு வேற வேலையே இல்ல, யாரையாவது வம்பழுத்துக்கிட்டே இருக்கணும் என்றவன் டிஃபன் சாப்பிட தொடங்கினான். இவதான சொன்னா, நான் இந்த காலத்து பொண்ணு, கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலருன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன்னு. போறவு இப்ப என்னவா ஆளாளுக்கு என்கிட்ட பாயிறீங்க என்றவர். ஏன் கழுத, பாட்டி சும்மா தானே உன்னை சீண்டுனேன், இதுக்கு போய் கண்ணை கசக்கிட்டு நிக்கிற? நீ அப்படியே உன் தாத்த ஜாட பிள்ளை, அதான் உன்னை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு சீண்டிகிட்டே இருக்கணும்னு தோணுது என்று வருத்தத்துடன் முடித்தார் பர்வதம். அம்மாடி, அப்ப என் தாத்தாவை நீ என்ன பாடுபடுத்தினியோ அதான் அவர் போய் சேர்ந்துட்டாரு என்று கவுண்டர் கொடுத்தாள் இலக்கியா. ஏன் பாட்டி, அதுக்காக இப்படிலாம் தான் பேசுவீங்களா என்ன என்று கேட்ட சத்யா, அத்த, மாமா குவாரிக்கு கிளம்பிட்டாரா என்றான். காலையில நேரமாவே கிளம்பிட்டாரு தம்பி என்றார் லலிதா. ஓ சரியிலா, நான் உன் காலேஜ் பக்கம்தான் ஒரு வேலையா போறேன். சீக்கிரம் சாப்பிட்டு என்னோட வர்றதுனா வா, டிராப் பண்ணிடுறேன் என்று சொல்லவும் அவள் முகம் சட்டென்று மலர்ந்தது. அவளை கல்லூரியில் விட்டு கூட்டி வர தனியாய் ஒரு காரும் டிரைவரும் தந்தை ஏற்பாடு செய்திருந்தாலும் அவளுக்கு அத்தானுடன் புல்லட்டில் செல்வதில் கொள்ளை பிரியம். ஹே ஜாலி, நான் அத்தானோட புல்லட்ல போக போறேனே என்று குதித்தவள், நான் 5 நிமிஷத்துல வந்துடுறேன் என்று அவசரமாய் தட்டை வைத்து சாப்பிட தொடங்கினாள். அழகான கலையான முகம், கெடுப்பான கண்களும் மூக்கும் சிறிய உதடுகளுமாய் அளவான உடல்வாகுடன் லட்சணமாய் இருந்தாலும் கருப்பாய் இருந்தாள். கழுத்தில் மெலிதாய் ஒரு செயினும் காதல் சிறு வைரத்தோடும் மட்டுமே. எல்லோரும் அவளை கருவாச்சி, கருப்பி, கருப்பட்டி என்றெல்லாம் அழைத்து கேலி செய்ததில் அவளது கலரை மட்டும் மிகவும் வெறுத்தாள். அழகும் நிறமும் கம்பீரமுமாய் இருந்த அத்தான் சத்யா மீது அவளுக்கு அத்தனை பிரமிப்பு. அவனுடைய நிறத்தையும் தோற்றத்தையும் ஆசையோடு தழுவும் விழிகள் தன்னுடன் ஒப்பிட்டு ஏமாற்றத்துடன் திரும்பும். மற்றவர்கள் எத்தனையோ பேர் அவளது நிறத்தை கேலி செய்தாலும் சத்யன் இதுவரை அப்படி அழைத்து அவளை வேதனைப்படுத்தியதே இல்லை. அதனாலேயே அவளுக்கு அவனை மிகவும் பிடிக்கும். அன்பாக மட்டுமே பேசுவான். அத்தானோட புல்லட்ல போறோம்னு அவளுக்கு எவ்வளவு சந்தோஷம் பாரு. இப்பவும் சின்ன பிள்ளையாவே இருக்கா. சொல்லிக்கொண்டே பர்வதம் எழுந்து அறைக்கு செல்ல லலிதா, இன்னும் ஒரு இட்லி வச்சுக்க தம்பி, இந்த வயசுல நல்லா சாப்பிடணும்ல சொல்லிக்கொண்டே அவன் தட்டில் இட்லியை வைத்து சட்னியை ஊற்ற அவருடைய முகத்தையே பரிவுடன் பார்த்தான் சத்யா. என்ன தம்பி அப்படி பாக்குறீங்க என்றார் லலிதா. அத்த, நீங்க என்னை இப்படி பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிறதாலதான் எனக்கு அப்பா அம்மா நினைவு கூட வர்றதில்ல. அவங்களோட இழப்பு கூட பெருசா தெரியாம இருக்கிறதுக்கு உங்க எல்லாரோட அன்பு தான் காரணம் என்றவனின் கண்கள் கலங்கியது. அச்சோ, என்ன அத்தான் இதுக்கு போய் கண் கலங்கிட்டு? மா, நீ சும்மா இருக்க மாட்டியா என்று அன்னையிடம் பாய்ந்தாள் மகள். அடி பாவி, நான் என்ன பண்ணுனேன்? இட்லி வச்சது ஒரு குத்தமா? அதுக்கு 2 பேரும் இவ்வளோ ரியாக்ஷன் கொடுக்குறீங்க என்று அழுத்து கொண்டவர், உன் அத்தான நான் அழுக வைக்கல தாயி, 2 பேரும் சாப்பிட்டு கிளம்புங்க என்றார் சிரிப்புடன். அதை கேட்டு அவர்கள் முகத்திலும் புன்னகை பூக்க சந்தோஷத்துடன் கிளம்பினர். தடதடவென்று ஒலித்த புல்லட்டில் அத்தானின் தோளில் கை வைத்து ஸ்டைலாய் அமர்ந்திருந்தாள் இலக்கியா. அன்னையிடம் விடை பெற்று கல்லூரியை நோக்கி தடதடக்க தொடங்கியது அந்த இரும்பு குதிரை. லலிதாவின் மனதில் சில எண்ணங்கள் துளிர்விட தொடங்க இலக்கியாவின் மனதிலோ இதமாய் அந்த பாடல் ஓடிக்கொண்டிருந்தது. வேட்டையாடு விளையாடு திரைப்படத்தில் இடம்பெற்ற பார்த்த முதல் நாளே என்ற பாடல் வரிகள் மனதுக்குள் ஓடிக்கொண்டிருக்க முகத்தில் மந்தகாசமாய் ஒரு புன்னகை நிறைந்தது. ஏதேதோ எண்ணங்கள் மாறி மாறி பொங்கிக் கொண்டு மனதை லேசாக்கி மிதக்க வைத்தன. அத்தானுக்கு பின்னில் ஜோடியாய் அந்த புல்லட்டில் அமர்ந்திருக்கையில் மிகவும் பெருமிதமாய் உணர்ந்தாள். அவளது கற்பனையில் விரிந்த பாடல் முடிவதற்குள்
அவர்களை பற்றிய அறிமுகத்தை பார்த்து விடுவோம். இளமாறனின் தங்கை யமுனா சாதாரண வேலையில் இருந்த சரவணனை காதலித்து மணமுடித்து வீட்டுக்கு வர அதிர்ந்து போன இளமாறனின் தந்தை அவர்களை வீட்டுக்குள் சேர்க்க மறுத்து தான் சம்பாதித்த சொத்து முழுவதையும் அவரது மகன் இளமாறனின் பெயரிலேயே எழுதி வைத்து விட்டார். இதில் அவரது மனைவி பர்வதத்துக்கு சம்மதமில்லாவிட்டாலும் கணவனை எதிர்த்து ஒன்றும் செய்ய முடியவில்லை. சகல வசதிகளுடன் செல்வ செழிப்பில் வாழ்ந்த மகள் மாத சம்பளத்தில் குடும்பம் நடத்த முடியாமல் திணறுவதைக் கண்டு கணவனுக்கும் மகனுக்கும் தெரியாமல் உதவி வந்தார் பர்வதம். பணக்கார வீட்டு பெண்ணை காதலித்து கல்யாணம் செய்தால் சொத்து கிடைக்கும் என எதிர்பார்த்திருந்த சரவணனுக்கு அது பெரும் ஏமாற்றமாய் இருக்க மனைவியோடு எப்போதும் சண்டை போட்டுக்கொண்டே இருப்பான். மகளது செய்கையில் தளர்ந்து போயிருந்த கணவரின் இதயம் சீக்கிரமே துடிப்பதை நிறுத்தி கொள்ள தங்கைக்கு உதவி செய்யுமாறு மகன் இளமாறனை தொந்தரவு செய்ய தொடங்கினார் பர்வதம். பணமாக அன்னையிடம் கொடுத்து உதவினாலும் தந்தையின் மறைவுக்கு காரணமாயிருந்த தங்கை யமுனாவை மன்னித்து ஏற்றுக்கொள்ள அவருக்கு விருப்பமில்லை. சத்யாவுக்கு 10 வயது இருக்கும் போது 2 பேருந்துகள் மோதிக்கொண்ட விபத்தில் சரவணன் அந்த இடத்திலேயே சுவாசத்தை நிறுத்தி கொள்ள கடைசி சுவாசத்துக்காய் போராடி கொண்டிருந்தார் யமுனா. சத்யா பள்ளிக்கு சென்றிருந்ததால் பிழைத்து கொண்டான். மனது கேட்காமல் உயிருக்கு போராடி கொண்டிருந்த தங்கையை காண வந்த அண்ணன் இளமாறனிடம் மகனை ஒப்படைத்துவிட்டு கண்ணை மூடிக்கொண்டார் யமுனா. தங்கை மகனுடன் வீட்டுக்கு வந்த இளமாறன் அவனது தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி நன்றாக படிக்க வைத்து பார்த்து கொண்டார். முதலில் அவனிடம் அதிகம் ஒட்டாமல் இருந்தவர் தான் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லாமலே புரிந்து கொண்டு ஓடிச் சென்று செய்யும் சிறுவனை மெதுவாய் நேசிக்க தொடங்கினார். லலிதா பொதுவாகவே குழந்தைகளிடம் மிகுந்த அன்பு காட்டுபவர். அந்த வீட்டு பிள்ளையாகவே சத்யாவை வளர்க்க தொடங்கினர். சத்யாவின் கலரும் அழகும் இலக்கியாவை பிரமிக்க வைக்கும். வைத்த கண் வாங்காமல் அவனை பார்க்கும் போது அவன் மெதுவாய் சிரிக்கையில் உருகி போவாள் அந்த 5 வயது இலக்கியா. என் பேரனை பார்த்து பார்த்து உரிக்கிடாத, அதனாலலாம் உன் கலர் மாறாது என்று பாட்டி கேலி செய்யும் போதெல்லாம் தனக்கு ஆதரவாக பேசும் அத்தானின் மீது அவளுக்கு மிகுந்த பிரியம். அது வளர்ந்து காதலாய் மாறி அவளை அவனது அடிமையாக்கி இருந்தது. இலா, இறங்குடா, என்ன யோசிச்சுட்டு இருக்க? கல்லூரிக்கு முன்னில் புல்லட்டை நிறுத்திய சத்யா 2ஆம் முறையும் கூறவும் தான் அந்த மிதத்தல் நிலையில் இருந்து நிகழ்வுக்கு வந்தாள் இலக்கியா. அதுக்குள்ள காலேஜ் வந்துடுச்சா? ஓகே அத்தான், பை, நீங்க கிளம்புங்க என்றவள் கையசைத்து விட்டு கண்ணிலிருந்து அவன் மறையும் வரை பார்த்து கொண்டிருந்து விட்டு கல்லூரிக்குள் நுழைந்தாள். உள்ளே நுழைந்ததும் கண்ட காட்சியில் அதிர்ந்து நின்றாள். அவளது சீனியர் மாணவன் ஒருவன் ஜூனியர் மாணவனை அடித்து துவைத்து கொண்டிருந்தான். அந்த பையனுக்கு உதடு கிழிந்து வாயிலிருந்து இரத்தமாய் வழிய தலையெல்லாம் களைந்து உடை கிழிந்திருந்தது. அவனது தலைமுடியை கொத்தாய் பிடித்து கொண்டு வயிற்றில் மிதித்தவனை பிடித்து விலக்கிய அவனது நண்பன், டேய் விக்ரம், போதும் விடுடா, செத்துட போறான் என்றான். அவனை விட்ட விக்ரம், மவனே கொன்னுடுவேன், ஜாக்கிரத என்று விரலை காட்டி மிரட்டிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ல தினமும் மதியம் 2:30 மணிக்கு இலக்கணம் மாறுமோ கதையின் பதிவுகள் தொடர்ந்து ஆடியோவா வரப்போகுது. ஸ்டே டியூன்ட் வித் லதா பைஜு ஆடியோ நாவல்ஸ்.